அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளின் வெளிச்சத்திலே எங்களை கூட்டிச் சேர்த்த தெய்வருக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மீண்டும் தேவ சமூகத்தில் அழைக்கப்பட்ட நம் அனைவரோடும் கூட தேவ கிருபையும் சமாதானமும் தங்கியிருப்பதாக. வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாள் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. நாம் இந்த காலகட்டத்தில் மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கக்கூடாது என்று நாம் தியானித்தோம். இன்றைக்கு நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் நம்முடைய சரீரத்திற்கு பாவம் செய்வதற்கு தூண்டினால் அந்த சரீரத்தை, அந்த அவயவங்களை நாம் தரித்து விட வேண்டும். ஏனென்றால் நிறை சரீரத்தோடு நாம் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் நம் அவயவங்களில் ஒன்று இல்லாமல் கெட்டுப்போவது நமக்கு நலமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வலது கையோ உன் வலது கண்களோ உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி தரித்து போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த யோசனையை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். எந்த நிலையிலும் தவறு செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த சத்திய வார்த்தைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்படி இருந்தாலும் நாம் தேவனுடைய ஜீவிதத்திலே நாம் ஆண்டவருக்கென்று நம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நாம் இருக்கும்போது நாம் எந்த நிலையில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும்? மத்தேயு 10:28 சொல்லுகிறது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த சரீரம் தேவசாயலாக உண்டாக்கப்பட்டது. இந்த சரீரத்தின் ஜீவிதங்கள் எல்லாம் ஆண்டவருடைய மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படி இருந்தும் இந்த சரீரம் பாவம் செய்வதற்கு தூண்டுகிற அவயவங்கள் நம்மில் காணப்பட்டால் அதை நாம் எடுத்துவிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், இப்பொழுது உலகத்தில் என் கை எனக்கு சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்தால் தரித்து போடு என்று சொல்லுகிறார். அப்படி பார்த்தால் இந்த உலகத்தில் எல்லா மக்களுமே பார்வையற்றவர்களும் ஊனம் உற்றவர்களுமாய்த்தான் காணப்படுகிறோம். ஒற்ற கை, ஒத்த கால், ஒத்த கண், இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற விளக்கம் என்னவென்றால், நம்முடைய அவயவங்களில் ஏதாவது ஒரு உறுப்பு நம்முடைய சரீரத்திற்கு பாவத்தை தூண்டும் என்றால் அதை தவிர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லுகிறார், தன் மனைவியை தள்ளிவிடுகிறவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லும்போது ஒரு மனைவி கணவன் இருவரும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போது தேவன் இணைத்தது. அந்த தேவன் இணைத்த அந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், உபாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதல் சீட்டை எழுதி
அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம் என்று சொல்லுகிறார். விவாகம் செய்ததற்கு பின்பு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தன் மனைவியினிடத்திலோ அல்லது கணவனிடத்திலோ ஏதாவது குறை உண்டாகக்கூடிய அளவிற்கு கண்டால் அவன் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளிடத்திலிருந்து விடுதலை பெறலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லும்போது, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் எல்லா நிலைகளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி ஒப்புக் கொடுக்கிறோம்? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, சீர்கெட்ட பிள்ளைகளே, இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்தரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவருடைய சகோதரியாக யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள், இதை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஊமைகளாக ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்கியம் ஒரு தேசத்தை குறித்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்திலும் யூதயா தேசத்திலும் உள்ள பிள்ளைகள் தள்ளுதல் சீட்டை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நிபந்தனை வைத்திருக்கிறார் என்றால் அது ஒன்றே ஒன்றுதான், விபச்சார முகாந்தரத்தினால் ஒழிய வேறு எந்த காரணத்திற்காகவும் நாம் மனைவியையோ கணவனையோ விட்டு விலகக்கூடாது என்று சொல்லுகிறார். மத்தேயு 5:32 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் பண்ணுகிறவனாய் இருக்கிறான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு சர்வ சாதாரணமாக தள்ளுதல் சீட்டை கொடுத்து விடுகிறோம். விவாகரத்து மிக பெருகி இருக்கிறது. கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலேயும் இந்த விவாகரத்து மிகவும் பெருகி இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, லோகத்தின் சட்டங்கள் எந்த அளவு நம்மை ஆண்டவருக்குள் பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனோடு நம்மை ஜீவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கான பலத்தை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 19வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 9வது வசனம் சொல்லுகிறது, எவனாயிலும் தன் மனைவியை வேசித்தனத்தை நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். விபச்சாரம் செய்வதை கண்டுபிடித்தால், கணவனோ மனைவியோ கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் தள்ளுதல் சீட்டை கொடுக்கலாம். மற்றபடி எந்த நிலையிலும் தள்ளுதல் சீட்டை கொடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, அடுத்து அவர் சொல்லுகிறார், எந்த நிலையிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் பேரிலோ நாம் பூமியின் பேரிலோ சத்தியம் பண்ண வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் சத்தியம் பண்ண வேண்டாம் என்றால் அது தேவனுடைய சிங்காசனம் என்று சொல்லுகிறார். பூமியின் மேல் ஏன் சத்தியம் பண்ண வேண்டாம் என்று சொன்னால் அது மகாராஜாவுடைய நகரம் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, ஏசாயா 66:1 சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவருடைய வாசஸ்தலத்தின் மீது நாம் சத்தியம் பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லுகிறார், சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். அதில் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உங்களால் கூடாது. சில பேர் உங்கள் தலையின் மேல் கை வைத்து சொல்லுகிறேன், சத்தியமாக நான் செய்யவில்லை என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இது கூட ஆண்டவருடைய பார்வைக்கு அருவருப்பு என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் தான் சொல்ல வேண்டும்.
அதற்கு மிஞ்சி எந்த ஒரு சொற்களும் நமக்குள் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எது நடந்ததோ அதை நடந்தது போல சொல்ல வேண்டும். எது நடக்காததோ அது நடக்காதது போல நாம் சொல்ல வேண்டும். இதற்கு மிஞ்சி எந்த நிலையிலும் நாம் சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசேஷமாக என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் யாக்கோபு 5:12, நீங்கள் எந்த நிலையிலும் வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது மற்ற எந்த ஆணையிலாவது நீங்கள் சத்தியம் பண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, எது நடந்ததோ எது இருந்ததோ அதை நாம் அதன்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லா நிலைகளிலும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்து அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தை திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளுக வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயே விட்டுவிடு என்று சொல்லுகிறார். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உமானங்களை நாம் சற்று யோசித்து பார்த்தால் இங்கு வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன என்பதை சற்று உணர்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50வது அதிகாரம் 6வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இங்கு சொல்லுகிறார், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அன்பு பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற வார்த்தை, எல்லா நிலைகளிலும் நான் ஆண்டவருக்குள் இருக்கிற ஒரு அனுபவத்திலே நான் என்னை எப்படி ஏற்றுக்கொண்டேனோ அதை போல ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். இதற்கு விளக்கம் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால், தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவருடைய கிருபையின் கரம் எப்படிப்பட்ட பலத்தை நமக்கு தந்திருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். புலம்பல் 3:30 சொல்லுகிறது, தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. யாராவது நம் மீது வழக்கு தொடர வேண்டும், நம்மை குற்றம் சாட்ட வேண்டும் என்று நினைத்தால், அது தேவனுக்கு சித்தமானால் நாம் அந்த நிலையில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவன் உன்னை அடித்தால், உன் வலது கன்னத்தில் அடித்தால் உன் இடது கன்னத்தை அவனுக்கு காட்டி என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், நாம் எவ்வளவு பொறுமையாக இருக்க வேண்டுமோ, எவ்வளவு பாடுகளை அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த நிலையில் நாம் தேவனுக்குள் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற பால தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி நாம் நடந்து கர்த்தருக்குள் நாம் கற்றுக்கொண்ட இந்த நல்ல குணங்களை நாம் பெற்று தேவனுக்குள் நம்ம ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் கணவனையோ மனைவியோ எந்த விதத்திலும் தள்ளிவிடக்கூடாது என்பதையும், நாங்கள் மனப்பூர்வமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எவ்வளவு துன்பங்கள் எங்கள் மீது வந்தாலும் அந்த துன்பத்தை எப்படி நீர் சகித்தீரோ அதை போல நாங்கள் சகிக்கக்கூடிய ஒரு பலத்தை எங்களுக்கு தாரும். இந்த நற்குணங்களை பின்பற்றி நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.